ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருப்பது சின்சன் எக்ஸ்பிளைன் ஃபார் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம சின்சனோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட்டிங் டு எபிசோடோட பொசிஷனில் நம்ம ஹாரி வேலை செய்கிற ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஹாரியும் சின்சனும் சேர்ந்து உள்ளே வராங்க. உள்ளே ஆல்ரெடி காவாக்குச்சி அப்புறம் இன்னொரு அக்கா இருக்காங்க. கூடவே இப்போ ஹாரி அண்ட் சின்சன் உள்ளே வந்திருக்காங்க. சின்சன் உள்ளே வந்தோடனே அந்த ஆஃபீஸில் இருக்க பாஸ் சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஏன்னா இந்த எபிசோடு ஃபுல்லாகவே சின்சன் தான் அந்த கம்பெனியோட பாஸ். உள்ளே வந்த சின்சனுக்கு அந்த அக்கா ஒரு கப்பில் பால் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து தராங்க. சின்சன் அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு இது சொர்க்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹாரியோ நம்ம இன்னும் நிறைய புது மாடல் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட இந்த கம்பெனியில் நிறைய சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம சின்சன் சேஞ்சுனா என்னன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு காவாக்குச்சி அந்த அக்காவும் வினோதமாக அவனை பார்த்து சேஞ்சுனா மாற்றம்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்சன் பகல் கனவு காண ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த அக்கா அந்த மஞ்சள் கலர் கப்பில் சின்சனுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து தராங்க. சின்சன் அதை ஊட்டி விட சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த அக்கா அந்த பாலை சின்சனுக்கு ஊட்டி விடுறாங்க. இந்தமாரி சின்சன் பகல் கனவு கண்டுட்டு இருக்க அந்த அக்காவும் கவாசிக்கியும் அவன் சின்சனை வினோதமாக பார்க்குறாங்க. சின்சன் ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் செய்வான்னு பார்த்தா அங்கே வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கான். இது ஹாரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறமேட்டு ஹாரி கவாக்குச்சி அந்த அக்கா 3 பேருமே வந்து கிளம்பி சின்சன் வந்து நிற்கிறாங்க. எங்கே போகிறோன்னு சொல்லி சின்சன் கேட்க நம்ம வந்து மீட்டிங் போகிறோன்னு சொல்கிறாங்க. சின்சன் மீட்டிங்கில் கண்டிப்பாக என்னோட டாய்ஸ் வச்சு நான் விளையாடாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சின்சன் அப்படி சொன்ன உடனே ஹாரிக்கும் கவாசிக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் முடிஞ்சு அந்த 4 பேருமே அந்த கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங்கில் இருக்க பாஸ் ரொம்ப பார்க்கவே டெரராக இருக்கார். அந்த பாஸ் ஹாரி எழுதிட்டு வந்த டாக்குமெண்ட்டை பார்த்து இது என்ன டாக்குமெண்ட்டு, ஒன்றுமே இல்லை, ஒரு குப்பை மாரி இருக்குது, ஒரே ஒரு பேஜ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. வேறு வழி இல்லாமல் அந்த திட்டையும் ஹாரி வாங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த மீட்டிங்கில் சின்சனுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஆக்ஷன் கம்மின்னு பார்க்க மொபைல் எடுத்து ஹெட்செட்டை மாட்டிக்கிறான். இது அங்கேருந்து யாருமே கவனிக்கல. சின்சன் மீட்டிங்கை தான் கவனிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்க. அப்போ தான் அந்த பாஸ் எங்களோட ரிப்போர்ட்டை பாரு, எத்தனை பக்கம் எழுதி வச்சுருக்கோம், இதுதான் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக உழைச்சதுன்னு சொல்லி தராரு. நம்ம சின்சனை பார்த்தா அவன் மட்டும் ஆக்ஷன் கம்மின்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹாரிக்கு அவ்வளோ டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம கம்பெனியை பற்றி உங்கள் இவ்வளோ ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் சின்சன் சம்மந்தமே இல்லாமல் அது குப்பையாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அவன் ஆக்ஷன் கம்மின்னு பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அதை இவங்க வந்து மீட்டிங்கில் பேசுகிறான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து கேட்டு அந்த பாஸ்க்கு கொஞ்சம் கோபமாகுது. இருந்தாலும் அந்த பாஸ் அதை பெருசாக கண்டுக்கல. அந்த பாஸ் ஒரு பேப்பரை காமிச்சு உங்களோட டிசைன் இதில் தெரியுது, இது ரொம்ப பழைய டிசைனாக இருக்குது, இது என்ன டிசைன் சொல்லி கேட்குறாரு. அதுக்கு காவாக்குச்சி இது போன வருஷம் டிசைன் சார், போன வருஷம் டிசைனை வச்சுக்கிட்டு பழசாக இருக்குன்னா வேறு என்ன பண்ணுறது. இதை கேட்ட பாஸ்க்கு பெரிய அவமானம். ஹாரி அந்த பாஸை வினோதமாக பார்க்க அப்போ தான் சின்சன் பார்த்துட்டு இருந்த ஆக்ஷன் கம்மின்னு முடிய போகுது. அப்போ சின்சன் முடிச்சிடலான்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த பாஸ் இல்லை உங்கள் கம்பெனி கூட நாங்கள் கண்டிப்பாக சைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சன் திரும்பி ஃபோன் பார்த்துக்கிட்டே இது நம்ம 10 சொல்லி சொல்கிறான். அதாவது அவன் ஃபோனில் ஆக்ஷன் காமின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹாரியும் சரின்னு சொல்லிவிட்டு அவரோட டாக்குமெண்ட்டை தராரு. இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஆல்ரெடி சைன் போட்டிருக்கேன், இப்போ நீங்கள் தான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு நம்ம ஆக்ஷன் காமின்னு பார்த்தோன்னா ஆக்ஷன் காமின் வந்து அந்த வில்லனை அழிக்க போகிற நேரம் வந்துடுச்சு. ஆக்ஷன் காமின் ஆக்ஷன் பீமை யூஸ் பண்ணி வில்லனை அழிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக இவர் சைனும் போட்டுடுறாரு. கடைசியாக எப்படியே வெற்றிகரமாக அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. அந்த கம்பெனிலேருந்து வெளியே வரணுன்னே உங்கள் 3 பேரும் சேர்ந்து சின்சனை நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஹாரியும் சின்சனை பாராட்டுற விஷயமா சின்சனுக்கு ரொம்ப பிடிச்ச கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. கடைசியாக அந்த கடையில் 2 பேரும் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்சன் பிடிக்கணும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ விடாமல் பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.